வணக்கம் நண்பர்களே. சைக்காலஜி ஆஃப் மணி என்ப அற்புதமான புத்தகத்துடைய 3வது அத்தியாயத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கடந்த அத்தியாயங்களில் பணம் குறித்த நமது மனநிலையும் அது நமது முடிவுகளை எப்படி பாதிக்கிறது என்பதையும் பார்த்தோம். இந்த அத்தியாயத்தில் ஒருபோதும் போதும் என்ற நினைப்பதில்லை, நெவர் எனஃப் என்ற முக்கியமான கருத்தை பற்றி பேசுகிறது. அதாவது எவ்வளவு பணம் இருந்தாலும் இன்னும் வேண்டும் என்ற மனிதனின் ஆசையை பற்றி பார்க்க போகிறோம். இது ஏன் நிகழ்கிறது, இதனால் ஏற்படும் விளைவுகள் என்ன என்பதை பற்றி விரிவாக பேசுவோம். இந்த அத்தியாயம் 2 பிரபலமான நபர்களின் கதைகளுடன் தொடங்குகிறது. ரஜத் குப்தா மற்றும் பெர்னி மெடாஃப். ரஜத் குப்தா ஒரு காலத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த மரியாதைக்குரிய ஒரு நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி அதிகாரி. அவரிடம் ஏற்கனவே நிறைய பணம் இருந்தது. ஆனால் அவர் இன்சைடர் ட்ரேடிங் எனப்படும் உள் தகவல்களை பயன்படுத்தி சட்டவிரோதமாக பணம் சம்பாதிக்க முயன்று தனது நற்பெயரையும் சுதந்திரத்தையும் இழந்தார். அதேபோல் பெர்னி மெடாஃப் நிதி உலகில் ஒரு மிகப்பெரியவராக இருந்தார். ஆனால் அவர் ஒரு மிகப்பெரிய போன்சி ஸ்கீம் நடத்தி பலரின் பணத்தை இழந்ததுடன் தனது வாழ்க்கையும் சிறையில் முடித்தார். இவர்களிடம் ஏற்கனவே கோடிக்கணக்கில் பணம் இருந்தும் இது ஏன் இன்னும் அதிகம் தேடி சென்றார்கள்? இதுதான் இந்த அத்தியாயத்தின் மைய கேள்வி. இந்த கதைகள் நமக்கு என்ன சொல்கின்றன? எவ்வளவு பணம் இருந்தாலும் சில சமயங்களில் அது போதாது என்ற எண்ணம் மனிதனுக்குள் எழுகிறது. இந்த போதும் என்ற எல்லையை நிர்ணயிப்பது மிக கடினம். பெரும்பாலான மக்கள் அவர்கள் சம்பாதிப்பதை விட அதிகமாக செலவு செய்ய விரும்புகிறார்கள் அல்லது இன்னும் அதிகமாக சம்பாதிக்க விரும்புகிறார்கள். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒன்று சமூக ஒப்பிடுதல். நாம் மற்றவர்களை பார்க்கிறோம், அவர்கள் வைத்திருப்பதை நாம் விரும்புகிறோம். 2 நமது தேவைகளை அதிகரித்து கொண்டே செல்கிறோம். ஒரு குறிப்பிட்ட நிலையில் நாம் திருப்தி அடைந்தாலும் சீக்கிரமே அடுத்த லட்சியத்தை நோக்கி நகரத் தொடங்குகிறோம். இந்த போதும் என்ற எல்லை இல்லாததால் தான் பலர் பேராசையில் சிக்கி தவறான முடிவுகளை எடுக்கிறார்கள். பேராசை என்பது பண விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய ஆபத்து. இது ஒருவரை ரிஸ்க் எடுக்க தூண்டும், சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட தூண்டும். ரஜத் குப்தா மற்றும் பெர்னி மெடாஃப் ஆகியோர் பணக்காரர்களாக இருந்த போதிலும் இன்னும் பணம் வேண்டும் என்ற பேராசையில் தான் தவறான பாதைக்கு சென்றனர். இந்த பேராசை நம்மிடம் இருக்கும் சந்தோஷத்தையும் திருப்தியையும் போக்கிடும். நீங்கள் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் இன்னும் அதிகமாக வேண்டும் என்ற எண்ணம் உங்களை ஒருபோதும் நிம்மதியாக இருக்க விடாது. இது ஒரு முடிவில்லாத ஓட்டம். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடையும் போது புதிய இலக்குகள் தோன்றும். இதுவே பேராசையின் சுழற்சி. இந்த அத்தியாயம் போதுமான அளவு எனஃப் என்ற கருத்தை முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. போதுமான அளவு என்றால் என்ன? உங்களது அடிப்படை தேவைகளையும் சில ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவு பணம். இது உங்களுக்கான மன அமைதியையும் நிதி சுதந்திரத்தையும் தரும். போதுமான அளவு என்பது ஒவ்வொருவருக்கும் வேறுபடும். இது ஒரு குறிப்பிட்ட எண் அல்ல. ஆனால் நீங்கள் ஒரு இலக்கை நிர்ணயித்து அந்த இலக்கை அடையும் போது நீங்கள் திருப்தி அடைய வேண்டும். பேராசை உங்களை ஆட்கொள்ள விடாமல் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் நிறுத்தி கற்றுக்கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு மன அமைதியையும் வாழ்க்கையில் அர்த்தத்தையும் தரும். அதிகம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கம் பல சமயங்களில் நல்லதுதான். ஆனால் அதன் பின்னால் சில விளைவுகளும் உண்டு. உதாரணமாக, அதிகமாக உழைக்க நீங்கள் உங்கள் குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் செலவழிக்கும் நேரத்தை இழக்க நேரிடலாம். உங்கள் ஆரோக்கியத்தை புறக்கணிக்க நேரிடலாம். மேலும் பேராசையால் தூண்டப்பட்டு அதிக ரிஸ்க் எடுக்கும்போது நீங்கள் இதுவரை சம்பாதித்த அனைத்தையும் இழக்கும் ஆபத்து உள்ளது. ரஜத் குப்தா மற்றும் பெர்னி மெடாஃப் கதைகள் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள். அவர்களிடம் இருந்ததை விட அதிகமாக வேண்டும் என்ற பேராசையால் தான் அவர்கள் அனைத்தையும் இழந்தனர். இந்த புத்தகத்தோட ஆசிரியர் மோர்கன் ஹவுசல் உண்மையான செல்வம் என்பது பணம் மட்டும் அல்ல என்பதை எடுத்து சொல்கிறார். உண்மையான செல்வம் என்பது சுதந்திரம், நேரம், உங்கள் உறவுகள், மன அமைதி மற்றும் உடல் ஆரோக்கியம். பணம் இந்த விஷயங்களுக்கு உதவும், ஆனால் அதுவே இறுதி இலக்கு அல்ல. நீங்கள் எவ்வளவு பணம் சம்பாதித்திருக்கிறீர்கள் என்பதை விட
அந்த பணத்தால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். பணத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் தரும் வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்வதே உண்மையான செல்வம். இந்த அத்தியாயத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில முக்கியமான பாடங்கள் என்னவென்றால், உங்கள் போதுமான அளவு என்பதை வரையறுங்கள். உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவை என்பதை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். 2வது, பேராசையை கட்டுப்படுத்துங்கள். உங்களுக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் பேராசை உங்களை தவறான முடிவுகளுக்கு இட்டுச் செல்லும். 3வது, ரிஸ்க் மேலாண்மை முக்கியம். நீங்கள் எவ்வளவு ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஆபத்தாக அமையாமல் பார்த்து கொள்ளுங்கள். 4வது, சமூக ஒப்பிடுதலை தவிருங்கள். மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிடுவது உங்கள் மன அமைதியை கெடுக்கும். 5, உண்மையான செல்வத்தின் மீது கவனம் செலுத்துங்கள். பணம் ஒரு கருவி மட்டுமே, உங்கள் வாழ்க்கையின் உண்மையான இலக்குகள் வேறு. நண்பர்களே, ஒருபோதும் போதும் என்று நினைப்பதில்லை என்ற இந்த அத்தியாயத்தின் பணத்தின் மீதான நமது மனநிலையை பற்றிய ஒரு ஆழமான பார்வையை நமக்கு வழங்குகிறது. போதும் என்ற நிலையை நிர்ணயித்து பேராசையை கட்டுப்படுத்தி வாழ்க்கையின் உண்மையான செல்வத்தின் மீது கவனம் செலுத்தினால் நாம் அனைவரும் நிம்மதியான மற்றும் திருப்தியான வாழ்க்கையை வாழ முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த அத்தியாயத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.